ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்துருக்கேன். சீசன் 4 நிறைய சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அப்புறம் போன எஃப்எஃப்பில் நான் கேலா பாயாங்கிற மாரி கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய சிஸ்டர்ஸ் பாய்ங்கிற மாரி தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் பாயாவே தான் இந்த ஸ்டோரி முழுக்க கொண்டு வருவேன். ஓகே ஆடம், இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் சொன்னேன்னுக்கிட்டக்காக எனக்கு நிறைய பர்சன்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா கமெண்ட் பண்ணதுக்கு. ஓகேயா, இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். நான் பேசுகிற விட பெயிண்ட் தர மாதிரி தெரிஞ்ச ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வேறு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஜங்கு கூட மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸை தான் கட்டுட்டு செம்ம டார்க்காக இருக்குது இந்த ரூம். அந்த ரூமில் நம்ம ஜேகேயோட ஹேண்ட்ஸில் ஒரு நைஃப் இருக்குது. அதுலேருந்து அப்படியே பிளட் ட்ராப்பாக ஒவ்வொரு பிளட் ட்ராப் அப்படியே ஃப்ளோரில் விழுந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி விழுந்துட்டு இருந்தால் ஜேகேக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன்ட் பயங்கரமாக நைஃபை வச்சு அட்டாக் பண்ண பொசிஷனில் இருக்கிற மூமெண்ட்டை பார்க்குறாரு நம்ம ஜேகே. தான் என்னடா என்ன பெயினாக இருக்கா என்ன? என்ன துணிச்சல்டா உனக்கு? ஏன் கோப்ராவை ஏன் நீ கில் பண்ணுற அளவுக்கு வருவேன்? இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ரானதே தப்பு. ஆமாம், உன் பிரதர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? நீ இந்த பிளேஸுக்கு போனால் குயிக்காக இங்கேருந்து தப்பிச்சிடலாம் நினச்சிட்டானா? இல்லை நீ நினச்சியா? இது ஜேகேயோட பிளேஸ்டா, இது ஜேகேயோட பிளேஸ். இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ரான யாரும் இங்கேருந்து மூவ் ஆன் ஆக்க முடியாது, தப்பிக்கவும் முடியாது. இது என்னோட கோட்டைடா. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஏன்டா டீல் பேசுகிற மாதிரி ஒரு டீலர் மாதிரியே உள்ள என்றாகி என்கிட்டயே ட்ராமா பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஹேண்ட்டை கொண்டு கொடுக்க போறியா? நீ பண்ணுறது தப்பில்லை, என்கிட்ட பேசுனது கூட தப்பில்லை. அப்படியே இங்கேருந்து நீ போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னை விட்டுருப்பேன். ஆனால் பாவம் என்னோட கோப்ராவை நீ அட்டாக் பண்ண பற்றியா? என் கோப்ரா மேலே கையை வைக்கிற அளவுக்கு வந்துட்டல நீ, அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனோட செஸ்லேயே சொருக்கவும் இப்போ கரெக்டாக அந்த பர்சன் அப்போ கில் பண்ணியிருப்பார்ல, அந்த பர்சனோட பேண்ட் பேக்கெட்லேருந்து கால் வருது. அது மொபைல் ரிங் ஆகுது. இந்த மாதிரி ரிங் ஆனால் அந்த மொபைலை கரெக்டாக மார்க் அப்படியே எடுத்து ஜேகே நீட்டுவார். ஜேகேயோட ஹேண்ட்ஸ் முழுக்க பிளட்டாக இருக்குது. அந்த பிளட்டாக இருக்கிற பொசிஷன்லேயே நீயே பிக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அந்த காலை அப்படி பிக் பண்ணால், டே அறிவு கெட்டவனே, ஏன்டா இந்த மாதிரி அவசரப்படுற? நான் என்ன சொல்கிறேன்லாடா, அந்த ஜேகேயே நீ நினச்ச மாதிரி டக்குன்னுலாம் எதுவும் பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. அதுக்காக நான் ஒரு பிளான் போட்டிருக்கேனுங்கிறோம்ல, ஏன்டா அவசரப்பட்ட? எதுக்குடா இந்த மாதிரி பண்ண? அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்ட் கட்டுறான். இந்த மாதிரி கட்டுறது கேட்டு அச்சோ நீ ரொம்ப லேட்டாக கால் பண்ணிட்டியடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லவும், ஜேகே என் பிரதரோட மொபைல் உன்கிட்ட என்ன சீட்டு? என்ன சீட்டுன்னா உனக்கே தெரிஞ்சிருக்கணுமே என்கிட்ட அது என்ன சீட்டுன்ட்டு. ஜிகிங்க பாரு, அவன் எதுவும் தெரியாமல் சின்ன பையன், சின்ன பிள்ளைட்டனமா நீ இருக்கிற பேசிக்கொண்டான். என் சின்ன பையனா? டே, அவனுக்கு மேரேஜ்லாம் ஆயிடுச்சுல. மார்க் என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறான்? இங்கே பறிச்சுக்கே, எனக்கு என் பிரதர் தான் எல்லாம். என் பிரதர் எதுவும் பண்ணாட்ட, அவனை ஃப்ரீ பண்ணி விட்ரு, நான் அவனை பனிஷ் பண்ணுறேன். ஏன்டா டே, என்ன போட்டு தள்ளதுக்கு நீ நியூவாக வர பிளான் வர வச்சுருக்கியா? இப்போ இந்த பிளேஸில் நீ இல்லை, நீ இருந்தேன்னு வச்சுக்கிங்க, உன்னையும் போட்டு தள்ளியிருப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ண ஜேகே என் பிரதரை என்ன பண்ண? ஓம் பிரதர் தானே இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள உன்னோட மெயின் டோர்கிட்ட உன் பிரதர் இருப்பான். ஓகே, அள்ளிக்கோ அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணால் அந்த பர்சன் தான் பயங்கரமாக கட்டுறான். டென்ஷனில் இந்த மாதிரி கட்டுனா, என்னாச்சு, ஏன் இந்த கட்டுறீங்க சார்? என்னடா என்ன கொஸ்டின்டா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? டே, அவன் பிரதரை என்ன பண்ணானே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் இந்த மாதிரி பயங்கரமாக கட்டுறாரு அந்த பர்சன்ட். இந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜேகே தான் நேராக ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணப்படி இருந்தோம். நம்ம ஜங்கு கூட மொபைலுக்கு கால் வருது. அந்த காலை நோட் பண்ணிவிட்டு யாருங்கிற மாதிரி கேட்கவும், டே பாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த காலை அப்படியே பிக் பண்ணால், என்ன பேபி, என்ன எனக்கு கால் பண்ணியிருக்கேன்? அது வந்து ஜங்குக்கா. என்ன
ஜங்குக்கா குக்கி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான். என்ன ப்ராப்ளம் பண்ணுறான்? என்னை இப்போவே ஷாப்பிங் மால் கூப்பிட்டு போனுங்கிறான். கூட்டிகிட்டு போ, அடுக்கிட்டோன்னே நீ ஹவுஸில் இருக்கிற. ஏடு கூட்டிகிட்டு போ பேபி. வேறு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? எனக்கு ஒரு பேடு ட்ரீம் வந்துச்சு. என்ன பேடு ட்ரீம்? அது அது ஜங்குக்கா. என்ன பேடு ட்ரீம்? என்னட்ட பாட்டு அப்படி எதுக்கு என்ன மாட்டிட்டாங்கிற? அதுதான் ட்ரீம்னு தெரியுதுல்ல, ஆனால் அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. மோசமாக இருந்துச்சா? இல்லை ஜங்குக், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்ன செஞ்சிகிட்ருக்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. நான் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹவுஸ்க்கு வருவேன். நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசுகிறேன். ஆனால் ஜங்குக், நான் தான் உங்ககிட்ட வந்துட்டு பேசுகிறேனுங்கிறோம்ல. நான் பக்கத்தில் வந்துட்டு பேசுகிறேன். அப்படின்னா என் பேபி எந்த அளவுக்கு பயந்து இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேயா? நான் இப்போ ஹவுஸ்க்கு வந்துடுவேன் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு. அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு காலை கட் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டேட்டா பயங்கரமாக கட்டின பொசிஷன்லேயே குக்கி கூட ஃபைட் பண்ணபடியே ரூமை விட்டு வெளியே வராரு. மாஃபியா ஃபேமிலி ஹவுஸ் தான் காட்டுது. இந்த மாதிரி ஹவுஸை காட்டுனா நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஹாலில் தான் உட்காண்ட்ருக்காங்க. ஹாலில் உட்காந்துருந்து அவங்க பேபிஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இப்போ நம்ம குக்கி தான் நேராக டேக் கிட்ட ஃபைட் பண்ணபடியே கீழே இறங்குறாரு. முடியவே முடியாது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? நீ காலேஜுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீ கேட்குற மாதிரி எனக்கு பைக் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ என்ன மாட்டுறீங்க? அதெல்லாம் முடியாது. எனக்கு பைக் வேணும். அதுவும் நான் கேட்ட மாதிரி அந்த மாடலில் தான் எனக்கு பைக் வேணும். அதுவும் நான் கேட்ட மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஏன் குக்கிமா இந்த மாதிரி பண்ணுற? நான் என்ன உனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்கிறேன்? நான் உன்னை அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போனோம்ல, அந்த பிளேஸில் நீ அந்த ஷாப்பில் பாட்டல, நீ சொன்ன மாடலில் ஒரு பைக்கு கூட இல்லை. எல்லாமே ஃபுல்லாக சேல் ஆகிட்டுங்கிறாங்க. அதே மாடல் எனக்கு பைக் வேணும். அதுவும் இப்போவே வேணும். நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக நான் அந்த பைக்கில் தான் காலேஜுக்கு போவேன். இல்லாட்டி காலேஜுக்கு போக மாட்டேங்கிற மாதிரி அடம் முடிக்கிற. இது என்ன பழக்கம்? எங்கே இருந்து இந்த பழக்கத்தெல்லாம் நீ கண்டுபிடிச்சிட்டு இருக்க? இதெல்லாம் எங்கேருந்து முதல்ல வந்துச்சு? என்ன சொல்லணும்? அப்படியே உன்னை சின்ன வயசுலேயே கொஞ்சம் தட்டி வளர்த்துருக்கணும். நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டுனா மிம்மாம்டா. என்ன ஆச்சு? ஏன் 2 பேபிஸ் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? மாம் நீங்களே கேளுங்களேன் இவங்கிட்ட. பைக் வேணும்னு அடம்பிடிச்சான். சரி காலேஜுக்கு போக சொல்ல வாங்கி தரேன்டான்னு சொன்னான். இப்போ நாளைக்கு காலேஜுக்கு போவானா? அதுக்கு இப்போவே பைக் வேணுமா? அதுவும் அவனோட ஃபேவரட் பைக் தான் வேணுமா? மற்ற எதையுமே வாங்கிக்க மாட்டாங்களாம். நானும் 2-3 ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. இவன் கேட்குற மாடலில் பைக்கே இல்லை. அதுதான் வேணும்னா நான் என்ன பண்ணுறது? இங்கே பாரு குக்கி, இப்படிலாம் அடம் பிடிக்கக்கூடாது. எனக்கு வேணுங்கிறத அப்படியே எடுத்துப்பேன். அதுதான் எனக்கு வேணுங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுற வேலை வச்சுக்காட்ட. புரிஞ்சுக்கோ. எது உனக்கு கிடைக்குதோ அதை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஏன்டா இந்த மாதிரி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமி கேட்டான். அதே பிளேஸில் இன்னொரு பர்சன்ட் வந்துட்டு நம்ம குக்கி எந்த மாதிரி பைக் கேட்டிருந்தாரோ அதே மாதிரி பைக்கை அந்த பர்சன்ட் வச்சுருப்பான். அதை பார்த்துட்டு எனக்கு அந்த பர்சன்ட் 2 பைக்கை வாங்கிட்டாங்க. அவன் கேட்குற அமௌண்ட்டை விட நம்ம கூட வேணாலும் மணி கொடுத்துடலாம். அந்த பைக் அவன்கிட்ட வாங்கிட்டாங்கிற மாதிரியே அடம் பிடிச்சிருப்பாரு. இப்போவே எனக்கு அந்த பர்சன்ட் 2 பைக் எனக்கு வேணுங்கிற மாதிரியும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டை கோவமாகி ஹவுஸுக்கு கூட்டுருப்பாரு. இந்த மூமெண்ட்டை ஜிமினாட்ட சொல்லவும், ஏன்னா குக்கி பைக்கு கண்டிப்பாக வேணுங்கிற மாதிரி ஃபைட்லாம் பண்ணியா? பின்ன நான் தான் எக்ஸ்ட்ரா மணி வர கொடுக்கணுங்கிறோம்ல. குக்கி அப்படிங்கிற மாதிரி கட்ட நம்ம குக்கி அப்படி கொஞ்சம் சைலண்டானா பிச்சிடுவேன். அதிகமாக பேசுகிறியா? என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஃபோர்ஸ் பிளாட்டி எடுத்துப்பியா? அவன் டராட்டா பிடுங்கிப்பியா? என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க? மணி கொடுத்தா எல்லாம் சரியாக போயிருமா? எக்ஸ்ட்ரா மணி கொடுத்தா எல்லாம் சரியாக போயிருமா? அவன் அந்த பைக்கை வாங்கிட்டான்ல. இங்கே பாரு குக்கி, உனக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற வழியை பார்க்கணும். அதெல்லாம் முடியாதுமாம். எனக்கு பிடிச்சது எனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். உங்ககிட்ட கேட்குறதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாரி நம்ம குக்கி சும்மாவே இல்லாமல் நம்ம ஜங்குக்கு கால் பண்ணோம். அந்த கால் கரெக்டாக நம்ம ஜங்குக்கே வருது. என்ன இந்த டைட்டில் கால் பண்ணுறான்? சொல்லு குக்கிமா, என்னாச்சு? டேடு நீ எங்கே இருக்கிற? மாமி என்னை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் தேவா? ஏன் மாம்கிட்ட கொடு. இந்தா டேட் உன்ட்ட பேசணுமா பிடி அப்படிங்கிற மாதிரி மொபைலை கொடுத்தான். நம்மகிட்டே அப்படியே மொபைலை வாங்கினபடி ஜங்குக் அது எதுக்கு குக்கி க்ரை பண்ணி அழுதுட்ருக்கான்? அவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்துட்டான். என்ன மாதிரி பேபி மாதிரி அழுதுட்ருக்கான்? நீ என்ன ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க? ஜங்குக் குக்கி பண்ணிகிட்ருக்கிற ப்ராப்ளம் உனக்கு தான் தெரியல. அவன் என்னை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கான். நீ வேற என்னை கடுப்பேட்டாட.
என் சன் என்ன பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்போ இவங்ககிட்ட எல்லாத்துட்டையும் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பார்ல, அதை மொட்டத்தையும் ஜங்குக்கிட்டையும் சொல்லியாச்சு. இப்படிலாம் அடம் பிடிச்சா நான் என்ன பண்ணேன் ஜங்குக்? அவனுக்கு சொல்லி புரிய வை. அண்டு கிடைக்கலன்னா கிடைக்க சொல்ல வாங்கிக்கலான்னு சொல்லி புரிய வை. அடை விட்டுட்டு இப்போவே அது ஏதோ ஒரு பசங்களோட ஹவுஸில் இருக்கான். அந்த பைக்கை இப்போவே எனக்கு வாங்கிட்டா, அந்த பசங்க 2 வாங்கிட்டானுங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான். நீவா வேறு பைக் வாங்கினா கேட்க மாட்டாங்கிறான். நீ வேற என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி என்ன டென்ஷன் ஆக்குற? சரி சரி நீ டென்ஷன் ஆகட்ட, குக்கிக்கிட்ட மொபைலை கொடு. உன் டாடு பேசணுமா, இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மீட்டிகிட்டே இந்த மாதிரி மொபைலை கொடுத்தேன். டாட், மாம் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, அது என்னோடய ஃபேவரட் பைக், அது ஒன்றுதான் இருந்துச்சு. நான் எவ்வளவோ அந்த பசன்ட்ட பேச ட்ரை பண்ணேன். மாம் வந்து அந்த பர்சன்ட் மணி கொடுத்து வாங்கிட்டான், அவங்ககிட்ட போய் வாங்கக்கூடாது, அவங்ககிட்ட போஸ்ட்ஃபுல்லாக வாங்கக்கூடாதுங்கிற மீறி எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுது, எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அந்த மாதிரி மாடல் பைக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி கட்டுனா. குக்கிட்ட என்னெல்லாமோ நம்ம ஜங்குக் பேசுகிறாரு. நம்ம குக்கி அப்படியே ரொம்ப டென்ஷனில் கட்டிட்டு ஃபேக் க்ரையிங்லாம் பண்ணிட்டு இருந்தவர் ஸ்மைல் பண்ணபடி லவ் யூ டேட் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணா. லவ் யூ டேடா, ஏதோ தப்பாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணேன். இப்போ ஒரு 1 ஹவர் டைம் ஆயிடுச்சு. ஜங்குக்கோட கார் கரெக்டாக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிற சவுண்டை பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி நோட் பண்ணால் கோப்ரா தான் பயங்கர ஃபாஸ்ட்டாக நம்ம டேக்கிட்ட வருது. இந்த மாதிரி டேக்கிட்ட வேண்டாம் டே ஷாக்காகி, ஏன் கோப்ரா எதுக்கு இவ்வளோ வேகம் அப்படிங்கிற மாதிரி கோப்ரா வந்து பிடிச்சா நேராக நம்ம டேயோட ஆன்ஸை ஒரு மாதிரி டச் பண்ணபடி என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜங்குக்கு வந்துருப்பார்ல அந்த கார்கிட்டே கூட்டிகிட்டு வேண்டாம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பாய்ஸஸ் அவ்வளோ விரும்பி கரெக்டாக ஹவுஸை விட்டு வெளியே வந்தோம். ஜங்கு காரை விட்டு இறங்கி பேக் சைடில் போய் பேக் சைடு டோரை வந்து ஓப்பன் பண்ணபடி நம்ம குக்கி அடம் பிடிச்சி கேட்டிருப்பாரு பாருங்க ஒரு பைக்கு, அந்த பைக்கை கொண்டு வந்துட்டாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ஷாக் ஆகி, இந்த பைக் அந்த பசன்ட்கிட்ட தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் குக்கிக்கு ஆனந்தம் தான். ஐயோ என்னோட பைக் அப்படிங்கிற மாதிரி வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி, நீ தான் ரொம்ப நல்ல டேட், ரொம்ப குட் டேட், நான் என்ன கேட்டாலும் அப்படியே கரெக்டாக செஞ்சிருடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சீக்ஸ்லாம் பயங்கரமாக கிஸ் வில்டு. இந்த மாதிரி கிஸ் வில்னா நம்ம டே வேற ஒரு ஆர்வத்தில் இந்த மாதிரி ஒரு பர்சன் அந்த பைக்கை வாங்கினாங்கன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த பர்சன்ட்டு எக்ஸ்ட்ரா மணியை கொடுத்து இந்த பைக்கை வாங்கிட்டே வந்துட்டாரு. இந்த மூமெண்ட்லட்டே டென்ஷன் ஆகி நேராக ரூமுக்கு போனான். சரி சரி போடும் போடும், நீ அன்பு மலையை கொட்டுற, ஓம்மா பாரு எரிமலையாக இப்போ என் மேலே பொங்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பைக் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குது, இது எனக்கு தானே? ஆமாம் உனக்கு தான். இந்த குக்கி என்ன ஆசைப்பட்டாலும் இந்த டாடு ஃபுல்லாக அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். உனக்காக நான் எல்லாத்தையுமே பாட்டு பண்ணுவேன். இப்போ இந்த பைக்குக்கு தானே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ண? செமட்டு பையனா காலேஜுக்கு போகணும், ஸ்டடி ஒர்க்கை ஒழுங்காக பண்ணணும். நான் செமட்டு பையனா எல்லா ஒர்க்கையும் பண்ணுவேன். நீங்கள் வேணால் வரீங்களா டேட், நம்ம ஒரு ரைடு போய்ட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். உன் மாமக்கிட்ட இப்போ நான் போனோம்னா எத்தனை ரைடு எனக்கு விழுன்னு தெரியல. நீ இப்போ பைக் எங்கே விட்டுரு, காலேஜுக்கு போக சொல்ல கொண்டு போகலானுங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையும் பேசிட்டு நேராக ஹவுஸ்க்குள்ளன்றானா ரூமுக்கே போயிருந்துருப்பாரு, கோவட்டிலே போயிருந்துருப்பாரு. இந்த மாதிரி போனால் நம்ம ஜேகேட்டான் பேபி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் போலக்கு அப்படிங்கிற மாதிரி நேராக பெட்ரூம்க்குள்ளன்றானா. ஜேகே உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டெல்லாம் நம்மகிட்ட நோட் பண்ணல. பில்லோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணபடி அப்படியே வாட்டர் எடுத்து ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிட்டு டயட்டெல்லாம் செக் பண்ணபடி அலாரம்லாம் செட் பண்ணபடி அமைதியாக பெட்டில் படுத்துக்கிறாரு. இந்த மாதிரி படுத்துக்கிட்டா, என்னாச்சு பேபி? என்ன கோவமாயிட்டியா என்ன? இப்போ நான் என்ன பண்ணேன்? எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு கிங்கு, என் கிங் என்ன ஆசைப்பட்டாலும் நான் அப்படியே ஃபுல்லாக செய்யணும்னு திங்க் பண்ணுறேன். அதில் எதுவும் தப்பா? துண்டு பைக்கு தானே, அந்த பர்சன்ட்கிட்ட பேசினேன், மணியை கூட்டேன், பைக்கை வச்சுக்கோங்கன்னு அவங்களே கூட்டுட்டாங்க. இதை ஒரு ப்ராப்ளமாக திங்க் பண்ணிட்டா என்ன மாதிரி என் மேலே கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி டேக்கு மேலே ஓவரான பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கு பேச முதல்ல என்னை விட்டு மூவ் ஆனாக ஜங்குக். ஏன் பேபிம்மா என்ன மாதிரிலாம் கோவப்படுற? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு என் மேலே இவ்வளோ கோவம் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணபடி நெக்கில் கிஸ் பண்ணால் ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்றாரு. எதுக்கு? சரி இப்போ நான் சாரி சொல்லணுமா உங்ககிட்ட வந்து? உன் சார் என்னென்னா என்கிட்ட அடம் முடிச்சு அதை கேட்பான், நீ வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணால் என்கிட்ட சாரி கேட்க சொல்கிற. சரி சாரி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சாரி சொன்னால் உனக்கு கொஞ்சமாவது புரியலையா? நான் என்ன மாதிரி என் சன்னுக்கிட்ட சொல்லி அவனை சேஞ்ச் பண்ணலான்னு ட்ரை பண்ணால் நீ என்ன மாதிரி அவனை கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் கட்டுனா. இப்போ என்ன பண்ணேன், பைக்கு தானே வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உனக்கு புரியவே மாட்டேங்குது ஜங்குக். உன் சன்னை வந்து நீ
ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு பிடிவாட்ட பசங்க மாட்டியே நீ வளர்க்க ட்ரை பண்ணுற. அப்படியே நீ அவனை மாட்டிட்ட. அவன் ஆசைப்படுறது இல்லாட்டியும் அவன் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணுறான். இன்றைக்கி இது ஒரு பைக்காக போச்சு, நாளைக்கு அது வேறு ஏதாவது ஒரு திங்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவேன்? சப்போஸ் ஒன்னே மாட்டி யாரையாவது ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு, அவன் ஏன் கூட தான் இருக்கணும், அவன் ஏன் கூட தான் இருக்கணுங்கிற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்து கொண்டு வந்து விட்டா நீ என்னடா பண்ணுவ? அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜங்குக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே இல்லை. என்ன பேபி இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகுற? பேரண்ட்ஸாக நம்ம பக்கத்தில் தானே இருக்கிறோம். நம்ம பேபிக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டென்ஷன் ஆகி ஜங்குக்கு புட்டி டல்ன வேகத்திலையும் விட்டு எழுந்துக்கிறாரு. சரி கோவப்படாத, நான் குக்கிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன். மாமா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, கோவப்படுறாங்க, இந்த மாதிரிலாம் பிடிவாட்டம் பிடிக்காது, அடம் பிடிக்காதுங்கிற மாதிரி இனி நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். அவன் கண்டிப்பாக நான் சொன்னால் கேட்பான், நீ டென்ஷன் ஆகாத, நீ ஏன் அந்த மாதிரி திங்க் பண்ணுற? அப்படிலாம் நம்ம குக்கி இப்படிலாம் ஒரு பசங்கிட்ட நண்டுக்க மாட்டான். நீ நண்டுக்கிட்டே ஜங்குக். ஐயோ நீ என்னடா திங்க் பண்ணுறியா? ஆனால் குக்கி அந்த மாதிரி பண்ண மாட்டான். குக்கி குட் பாய். என் டேயோட பேபியில் ரொம்ப குட் பாயாக இருப்பான். நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, முதல்ல இந்த மாதிரி க்ரை பண்ணாட்ட அப்படிங்கிற மாதிரி டேயோட டியரெல்லாம் வெயிட் பண்ணப்படி, டே லைட்டாக ஹக் பண்ணப்படி நீ நினைக்கிற மாதிரி குக்கி ஒன்றும் ரொம்ப அரகண்டாக ஒரு ஸ்டபனான பர்சன் மாதிரி இருக்க மாட்டான். அவன் நினச்சிட்டா அடையணுங்கிற அந்த திங்கிங்கை நான் எப்படியாவது பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே எனக்கு புரியுது, நீ என்ன மாதிரி மைண்ட் செட்டில் பேச போகிறனுக்கு புரியுது. அவனுக்கு நான் எல்லாத்தையும் கொஞ்சம் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், நீ ட்ரை பண்ணாடுங்கிற மாரி நம்மகிட்ட என்ன மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம குக்கி அப்படிலாம் இல்லை, அந்த பைக்கை சுற்றி ரவுண்ட் அடிக்கிறாரு, பைக் மேலே உட்காந்து நான் பார்க்குறாரு, பிக்கெல்லாம் அடிக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம குக்கி பண்ணிகிட்டு இருக்கிற கோபுரா நோட் பண்ணிவிட்டு, நாடா என்னை பிடிக்கலன்னு சொல்லுவேன், என்னைய மாதிரி பைக் வாங்கியிருக்க அப்படிங்கிற மாதிரி கோபுரா கலாய்க்க. ஒன்னே மாடி வாங்கினேண்ணா? ஆமாம், நானும் பிளாக்காக தானே இருக்கேன், உன் பைக்கும் பிளாக்காக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டே கோபுரா, ஏற்கனவே நான் கடுப்பில் இருக்கேன்டா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கிட்ட என் பைக்கை சுற்றி நண்டிகிட்ருக்கேன். டென்ஷன் ஆனேன்னு வச்சுக்கோங்க, என்னடா பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னை அப்படியே பிடிச்சி இந்த பைக்கு திருக்கோமில் அந்த பிளேஸில் வச்சு லாக் பண்ணி 2 பக்கமும் கீச்சின் மாதிரி உன்னை மாட்டி விட்ருவேன். இது அங்கிட்டும் இங்கிட்டும் லாக் பண்ணி என்னை மாட்டி விடுவியா? ஆமாம், அது கொஞ்சம் பார்க்க கெட்டாமல் இருக்கும். நான் உன்னை அந்த மாதிரி லாக் பண்ணி விட்ருவேன். அப்புறம் நான் உன்னை ரிமூவ் பண்ணாட்டா நீ அது ரிமூவ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி கோபுராவை பிடிக்க வேண்டாம். ஏன்டா உன் திங்கிங் மட்டுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அங்கே 2 கரெக்டாக கோபுரா குக்கியோட ஆன்சரில் சிக்காடப்படி போனால் ஜோனாடா. என்ன ப்ரோ எப்போ பார்த்தாலும் எதுக்காக கோபுராவை பயமுட்டிகிட்டே இருக்கிறீங்க? பாவம் ஹயாங். ஏய் ஹயாங்னு என்ன ஏன் முன்னாடி அவனை ஹயாங்னு கூப்பிட்ட? சிஸ்டர்லாம் பார்க்க மாட்டேன்டி, ஒழுங்கு மரியாதை உள்ள போடி. ஸ்னேக்கை பாட்டு ஹயாங்கு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பொசிஷன்லேயே நேராக ரூமுக்கு வர்றாரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே ஒர்க்குக்கு கிளம்புனா நாமு, மின்னு, ஜானு, அப்புறம் நம்ம குக்கி, ஜோனானுங்கிற மாரி எல்லாருமே நம்ம குக்கி காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ண போகிறாரு. நம்ம 3 பாய்ஸஸோட சன்ஸுமே அவங்க இன்னும் ஸ்கூல் தான் படிச்சுட்ருக்காங்க. நம்ம ஜானாவும் ஸ்கூல் தான் படிச்சுட்ருப்பான். அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே இந்த மாதிரி ஸ்கூலுக்கும் குக்கி காலேஜுக்குங்கிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம டேடா அப்படியே எல்லாருக்கிட்டே ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்றது, அவங்களுக்கான திங்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுங்கிற மாரி 1 by 1 பண்ணிக்கிட்டு இருந்தா. குக்கியை மட்டும் இக்னோர் பண்ண வர அந்த மாதிரி இக்னோர் பண்ண குக்கி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி, என்னம்மா நான் தான் உங்களோட சன், என்ன என்கிட்ட நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட எதையுமே பேச மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்பையும் பண்ணுறீங்க, அதெல்லாம் முடியாது, எனக்கு தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ்ஸு, அதாவது நாமும் மின்னு ஜானை இடிச்சு தள்ளினபடி கரெக்டாக டேட்டை நிற்கிறாரு. என்ன நீங்கள் ரெடி பண்ணி விடுங்க, ஒன்றா எட்டுக்கிட்ட நான் ரெடி பண்ணி விடணும். என்னோடய பேபிஸ் நான் சொல்கிறது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கேட்பாங்க. நீ தான் கேட்க மாட்டேன், பிடிவாட்டம் பிடிச்சவன்கிறத ப்ரூவ் பண்ணிட்டல, அப்புறம் என்ன வாங்கிட்ட நான் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண விரும்பலை. நான் என் பேபிஸை மட்டும் பார்த்துக்க போகிறேன். நான் தான் உன்னோட பேபி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் தான் உன்னோட பேபி, அவங்களாம் உன்னோட பேபி கிடையாது அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இதை நம்ம ஜங்குக்கு ரூம்லேருந்து வெளியே வர சொல்ல நோட் பண்ணுறாரு. ஏன்ட்ட யாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறேன்? எதுக்கு இந்த மாதிரி அவனை எப்போ பட்டாலும் டென்ஷன் ஆக்குறேன்? நான் தான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி தெளிவாக புரிய வைக்கிறேங்கிறோம்ல, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்? குக்கிங் வா,
போடா நீ ஒன்று எனக்கு வேண்டாம் மா நான் நீ ரெடி பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஷார்ட்டை பிடிச்சி இழுத்து அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா ஜங்கு கோவட்டிலே டேயை பார்க்குற அந்த மூமெண்ட்டுக்கு டே கொஞ்சம் ஜங்குக்கு மேலே இருக்கிற நர்வஸில் அப்படியே குக்கிக்கான திங்ஸில் டீ பேக் பண்ணால் குக்கி அப்படியே ஸ்மைல் பண்ணப்படி டேயோட சிக்ஸில் கிஸ் பண்ணப்படி அப்படியே நேராக சரி நான் காலேஜுக்கு போகிறேன்னுங்கிற மாதிரி கிளம்பணும். பைக்கில் நம்ம கோபுராட்டா உட்காந்துருக்குது. என்னடா குக்கி போமா காலேஜுக்கு? நீ எங்கடா வர காலேஜுக்கு? காலேஜுக்கு நீ எடுக்குடா. காலேஜுன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுடா. அடா உன் கூட வரலான்னு நினச்சிட்டேன். என் கூடலாம் நீ காலேஜுக்கு வரேன்டா. ஒழுங்கு மாறிட்டு பைக்கை பிடிக்கலாருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க முன்னாடி வச்சு ஏற்றி ரெண்டு எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக ஒன்றை வச்சு ஏற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கோபுராவை பயமுட்டுறாரு. என்ன எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக என்ன வச்சு ஏற்றுவியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே கோபுரா நோட் பண்ணா. காலேஜுக்கு வரேன் நான் காலேஜுக்கு. அங்கே என்ன கேலடா சைட் அடிக்க வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரம் அப்படி லைட்டாக தூக்கி வீசுறாரு. கீழெல்லாம் விடல அப்படி அந்த பைக்லேருந்து எடுத்து வைக்கிறதுலே தூக்கி வீசுனா. டேய் குக்கி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? உன்னை நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? மட்டும்லாம் உன்னை பிடிக்கிறதுக்கு ரன் பண்ணப்படி வருவேன். இப்போல்லாம் ரன்னே பண்ணாட்டான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் போட்டோம். ஒரு ரேஸ் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கோபுராவை ஒரு ரேஸ் போகலாமாங்கிற மாரி கேட்கவும் இல்லை வேண்டாம் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாரி கோபுராங்க ரெண்டு போனால் காலேஜுக்கு டைம் ஆச்சு அப்படின்னால உன்னை விட்டுட்டு போகிறேங்கிற மாரி நம்ம குக்கி எங்கே ரெண்டு ஹாப்பியாக போனால் ஜோனாடா ஹயாங்க்கு பைக்குன்னு ஒன்று கிடச்சதோட சரி எல்லாரையும் மறந்துட்டான். என்ன கூட மறந்துட்டான். சிங்கிளாக விட்டுட்டு போகிறான் பாரு குக்கி ப்ரோ உன்னை அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி நோட் பண்ணான். ஜானா மின்னு நாமு ஜான் எல்லாருமே காரில் அப்படியே நேராக அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணால் பாய்ஸஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு போனால் நம்ம வீமின் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு வராங்க. இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்தால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்குது. காலேஜ் தான் கட்டுட்டு நம்ம குக்கி கரெக்டாக காலேஜுக்குள்ளே என்ட்ராயிட்டாரு. ஐயோ பா காலேஜுக்குள்ளே வந்தாச்சுடா. எங்கே இந்த காலேஜுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி உள்ள என்ட்ராக சொல்லி யாரையே தேடிக்கிட்டே தான் வராரு. இந்த மாதிரி தேடிட்டு வந்தா கரெக்டாக நம்ம குக்கிக்கு முன்னாடி ஜாக்ஸி என்ட்ராகிறா. குக்கி நான் உனக்காகட்டா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ அப்படியா எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? சரி நம்ம கிளாஸ் ரூம் எங்கே இருக்குது? அது வந்து 2nd ஃப்ளோரில் இருக்குது. 2nd ஃப்ளோருக்கு போகலாமா? வா கிளாஸ் ரூம் போகலாம். எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. கேண்டீன் எங்கே இருக்குது? கேண்டீனு 1st ஃப்ளோரில் இருக்குது. பிரின்ஸிபல் ரூம் அதுவும் அங்கே தான் இருக்குது. லைப்ரரி ஏய் இப்போ உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒருத்தன் தான் வேணும். அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி ஜாக்ஸிக்கிட்ட எதையுமே பேசாமல் சுற்றி முற்றி நோட் பண்ணிட்டு இருந்தான். ஆப்போசிட்டில் வந்து நம்ம வீடா வி நம்ம ஹாரி கிட்ட பேசினபடியே நண்டு வராரு. வியோட ஃப்ரெண்டு ஹாரி என்னமோ ஹாரி கிட்ட பேசின பொசிஷன்லேயே ஸ்மைல் பண்ணப்படி வருவாரா. அந்த மாதிரி வந்தா இவ்வளோ நேரம் யாரையோ தேடிட்டு நம்ம குக்கி தான் வியை பாட்டு அடுத்த செகண்டே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஐயோ பா இந்த ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்கிறானே என்னோட பிபி பேசினாண்டா நம்மளை பாட்டு திட்டுவான் அப்படிங்கிற மாரி நம்ம போகிற போக்கில் இப்படி ஆப்போசிட்டில் வர்ற வியோட சோல்ற வேகமாக ஒரு இடிதான் நம்ம குக்கி. இந்த மாதிரி இடிக்கிற மோமெண்ட்டை நம்ம வி நோட் பண்ணிவிட்டு உனக்கு கண்ணு தெரியலையாடா அப்படிங்கிற மாதிரி திட்டுவோம். ஆடா சரியாக தெரியவே மாட்டேங்கிட்டே உன்னை பாட்டுலேருந்து அப்படிங்கிற மாரி நம்ம குக்கி அப்படியே நம்ம வியை பாட்டுட்டு இருந்தோம்னா என்னடா உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் குக்கியை பாட்டுட்டோடையே இவன் என்ன பண்ணுறான்? இவனுக்கு எப்படி நம்ம படிக்கிற காலேஜ் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி குக்கிக்கிட்ட எதுவுமே பேசாமல் நம்ம வி அங்கேருந்து வேகமாக பண்ணால் என்ன பேசுவான்னு நினச்சா போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வியை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜாக்ஸி தான் என்ன பாட்டுட்ருக்க பா போகலாம் அப்படிங்கிற மாதிரி குக்கி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் ஹாரிடாம் என்னடா அந்த குக்கி ஸ்கூல் படிக்க சொல்லி உன்ட்ட நிறைய ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தா. நீ குக்கிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானடா இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ண. அப்புறம் எப்படி கரெக்டாக நீ இங்கே தான் படிக்கிறேன்னுக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. உனக்கு முன்னாடி அவன் காலேஜுக்குள்ளே என்றா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹாரி கேட்க வீக்கே ஷாக்காடாக இருக்குது. இவன் எப்படி கரெக்டாக நம்ம படிக்கிற காலேஜுக்கே வந்தான்? ஏற்கனவே ஸ்கூல் டைட்டில் நம்மகிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கானாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்துலேயே நம்ம வி திங்க் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வி மட்டும்தான்
காரிடோர் நடந்து வந்துட்டுருப்பாரு. இப்படி நடந்து வந்துட்டுருக்க வியோட ஹேண்ட்ஸை பிடிச்சி நம்ம குக்கி பக்கத்தில் இருக்க ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே புஷ் பண்ணி இழுக்கவும் அது ஒரு வேஸ்ட் ரூம் மட்டும் இருக்கட்டு நிறைய திங்ஸஸ்லாம் வச்சுருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு வி ஒரு மாதிரி ஷாக் ஆகி பயத்துலேயே நம்ம குக்கியை நோட் பண்ணிவிட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, ஏன்டா என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னடா என்னம்மா என்னை பாட்டோட ஏதோ ஸ்ட்ரேஞ்சரை பாட்ட மாதிரி போயிட்டுருக்கேன், என்ன வி என்கிட்ட ஏதோ வேற ஒரு காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த காலேஜில் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன நினச்சிட்ருக்கேன், நீ என்னென்ன பண்ணுறானுங்கிறத 24 ஹவர்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன், என்னையே ஏமாற்றுறியா நீ அப்படிங்கிற மாதிரி வீயோட நெக்கை பிடிச்சி இருக்குனபடி வாழை லாக் பண்ணுறாரு. ஏன் குக்கி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நான் சொல்லிட்டு ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன செய்யுது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி நண்டுக்கிற, எனக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம வி குக்கியோட ஆன்சர் எடுத்து ட்ரை பண்ணோம். நம்ம குக்கி அப்படியே வியோட நெக்லேருந்து ஆன்சர்ட்ட பொசிஷன்லேயும், ஏன் பேபி இந்த மாதிரிலாம் பண்ணுற, பேபியா இங்கே பாரு குக்கி, தேவையில்லாமல் இந்த மாதிரி வேடெல்லாம் வச்சு பேசாத, உன்ட்ட எத்தனை டைமாக சொல்லியாச்சு, உனக்கு வந்துருக்க திங்கிங்லாம் அது ஒரு ட்ரீம் மாதிரி, அதெல்லாம் எப்போட்டுமே நடக்காது, உன்னோட கேரக்டருக்கும் உனக்கும் எனக்கும் எப்போட்டும் செட் ஆகாது, அதெல்லாம் முதல்ல மைண்டில் வச்சுக்கோ, நான் ஸ்டடி ஒர்க்குக்காக வந்துருக்கேன், ஸ்டடி ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் எடுத்து ப்ராப்ளம் பண்ணி என்ன டென்ஷன் ஆக்காத, சரி கூல் பேபி டென்ஷன் ஆகிட்டியா, சரி போ நீங்கள் தானே இருக்க போகிறேன், இந்த காலேஜ் ஸ்டடி என்டாக்கிட்டே நான் உன் கூட்டிகிட்டு தான் இருக்க போகிறேன், சான்ஸே இல்லை, நான் என்ன அடர் பேச போகிறியா, நீ எங்கே போனாலும் சரி அங்கே நான் உன் பின்னாடியே தான் இருப்பேன், அதை மைண்டில் வச்சுக்கோ, காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதோட என் பேரண்ட்ஸ் உன் பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு பேசுவாங்க, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, காலேஜ் ஸ்டடி முடியட்டண்டியும் இன்னும் ஒரு 3 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணுவேன், உனக்காண்டி பேபி, சான்ஸே இல்லை, நீ இப்படியே சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு போ, என் டாடு நான் என்ன கட்டலாம் அப்படியே ஃபுல்லாக எனக்காக எல்லாத்தையும் செய்வார், எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு மேரேஜ் பண்ணி வைங்க, நான் பண்ணி வைக்க மாட்டேன் நினச்சிட்ருக்கியா, நான் உன்னை ஃபுல்லாக மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உனக்கு இன்னும் அதிகமாக லவ் கொடுக்குறேன், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருவ, போடா பைத்தியம் அப்படிங்கிற மாரி திட்டுன பொசிஷன்லேயே நம்ம அங்கேருந்து போனால், உன்னை பாட்டனாலேருந்து நான் பைத்தியமாக தான் சுற்றிட்டுருக்கேன், அதுதான் ஏன் உனக்கு புரியலனே தெரியல, சரி பைத்தியமாக இருக்கிறதும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குக்கி எங்கேருந்து போனால், இங்கே இந்த மாதிரி குக்கி வீக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறது யாருக்குமே தெரியல, ஜங்குக் சைடை தான் காட்டுது, ஜங்குக் கரெக்டாக இப்போ அவரோட கம்பெனிக்குள்ளே தான் என்ட்ராகிறாரு, நியூவாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான மொத்த ஒர்க்கையுமே பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஜேக்கப் தான், இப்போ நீ நியூவாக இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறது கரெக்டு தான், ஆனால் பட் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆப்போசிட்லேருந்து ஒரு பர்சன்ட் உங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ண வராங்களே, இப்போது நம்ம ஒர்க் பார்க்குற பிளேஸ் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுது, ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஜிமினாவும் டேயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனே நம்ம விமின் 2 பேருமே ஹவுஸுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருப்பாங்களா, இந்த மாதிரி கிளம்பி வந்துட்டு இருந்தான், திடீர்னு நம்ம கரெக்டாக கார்கிட்ட வந்து காருக்குள்ளே உட்காரலான்ங்கிற மாரி போனால் டேக்கு பக்கத்துலேயே கன்ஷூட் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயும் ஷாக் ஆனா, பேக் சைட் சீட்டில் வந்து உட்கார வேண்டிய ஜிமினாவும் ஷாக் ஆகி உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், திரும்பவும் நம்ம டேயோட ஷோல்டர்கிட்ட கரெக்டாக உரசனப்படி ஷூட் அவுட் ஆகலாம் பட் உரசனப்படி புல்லட் போகிறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி டேயை பிடிச்சி காருக்குள்ளே புஷ் பண்ணி தள்ளின வேகத்துலேயே அங்கேருந்து யாரா ஷூட் பண்ணுறானுங்கிற மாதிரி சுற்றி முட்டி நோட் பண்ணால் இப்போ இருக்கிற அந்த காரோட மிரரை பாயிண்ட் பண்ணபடி ஒரு புல்லட்டு ஷூட் அவுட் ஆகிடும். இந்த மாதிரி ஷூட் அவுட் ஆகிற மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே வீமினை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஜங்குக்கோட பாடிகார்டு சென்ட்ராகி காரை சுற்றி ரவுண்ட் அப் பண்ணபடி அந்த பர்சன்ட் தூரத்துலேருந்து ஷூட் பண்ணியிருப்போம்ல, அந்த பர்சன்ட்டை பாயிண்ட் பண்ணபடி ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஷூட் பண்ணால் டேயோட ஹேண்ட்ஸில் புல்லட் உரசனப்படி போன மூமெண்ட்டுக்கு ஜிமினா லைட்டாக பிளட் லாஸ் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நேராக மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூப்பிட்டு போய் லைட்டாக அந்த ஹேண்ட்ஸுக்கு கட்டு போட்டுட்டு ஹவுஸுக்கு கூப்பிட்டுருவாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தா இப்படி நம்ம ஹவுஸ்குள்ளே என்ட்ரானா கரெக்டாக நம்ம ஜங்குக்குமே இந்த நியூஸ் தெரிஞ்சு பாடிகார்ட்ஸ் மூலிமா இந்த நியூஸ் தெரிஞ்சு நேராக ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி ஹவுஸ்குள்ளே என்ட்ரானா ஜங்கு கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிட்டு அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே போனோம். ஜங்குக்கு அப்படியே நேராக டேக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேயோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறாரு. என்னாச்சு டேயா? என்ன ஆச்சு? எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு? நீ எந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருந்த? யாருன்னு இந்த பர்சன்ட்டை பார்த்தியா? உனக்கு வேறு எங்கேயாவது அடிபட்டிருக்கா என்ன?
டேய் நான் உன்கிட்ட தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மேடி டேயோட ஃபேஸ் அப்படியே கப்பானா அப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்தபடி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. ஜங்குக் அது அது யாருன்னு எனக்கு தெரியல, ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சிலவம். ஷூட் பண்ணாங்களா? ஆமாம், ஷூட் பண்ணாங்க. ஆனால் பாடிகார்ட்ஸ் அந்த பர்சன்ட்டை ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டாங்க. சரி ஒன்றும் இல்லை. உனக்கு வேற எங்கேயும் அடிப்படலைல? ம் எனக்கு வேற எங்கேயும் அடிப்படலை. லைட்டாக தான் ஹேண்ட்ஸில் புல்லட் வரசிச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. உனக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணபடி கிரிப்பாக பிடிச்சிருந்தான். ஜொங்குக்கோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அப்படியே பிக் பண்ணா. என்ன ஜொங்குக்கா? எப்படி மரணத்தே பார்த்த மாதிரி இருந்துச்சா? டெத்தை ஃபீல் பண்ண பெயின் வந்துச்சா? வந்திருக்கணுமே. உன் ஒய்ஃபுக்கு சின்னதாக ஒன்றுன்னா உன்னால் இருக்க முடியல, துடிக்கிறேன்ல. அந்த டேயோட ஹேண்ட்ஸில் லைட்டாக தான் புல்லட் உரசிட்டு போயிருக்கு. பார்த்துட்டு இருந்த ஒர்க்கை மட்டும் தூக்கி போட்டுட்டு அவனை அப்படி உட்காந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கியா? என் பிரதர் என்கிட்டேருந்து பிரிச்சலாடா. உன் ஒய்ஃபை உன்கிட்டேருந்து எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு.